Hello friends, welcome to Ace Multi Creativity channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஹோம்மேடா டேபிள்ல வைக்கிற மாதிரி கேலண்டர்ஸ் தான் வந்து மேக் பண்ண போறோம். ஒரு 4 ஐடியா போட்டுருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. முடிஞ்சவரை ஈஸியா எல்லாரும் ட்ரை பண்ற மாதிரி தான் போட்டுருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு A4 சைஸில் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 மடியாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அந்த ஷேப்பில் கரெக்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு A4 சைஸ் பேப்பருக்கு ஒரு 4 பேப்பர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட சாய்ஸ் தான் சைஸ் எல்லாம். நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா அதுக்கான சைஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 பீஸ் இருக்கிற மாதிரியே 12 பீஸையும் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 பேப்பர்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு டிசைன் பண்ணுறதும் நம்மளோட இஷ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ வாட்டர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸ் போட்ட இடத்துல ஷேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ கரெக்டாக சேமான சைஸில் இருக்கணுங்கிறதுக்காக நான் பென்சிலில் மார்க் பண்ணி லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நான் டேட்லாம் எழுதினேன். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாகவே எழுத முடியும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நீட்டாக நேராக இருந்தால் தானே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி டாட் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு மொத்தம் 7 பாக்ஸஸ் வரணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, Thursday, Friday, Saturday, Sunday. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேப்பரும் நீங்கள் கட் பண்ணி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து டேட் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஜான்வரியிலேருந்து. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக எழுதுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மண்டே, டியூஸ்டே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு அந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸ்குள்ளே தான் எழுதணும். அதுக்கு மேலே வந்துட்டு ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த கீழே நம்ம ஷேட் பண்ணியிருக்க பாக்ஸில் மண்டே, டியூஸ்டேன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அந்த பென்சில் மார்க்கை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜான்வரியில் டிசம்பர் வர கலர் கலராக பேப்பர்ஸில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி 2 சைடும் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி அமேசான் பாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி ஜாயிண்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மல் கார்ட்போர்ட் பீஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி 3 மடியாக மடிச்சுக்கோங்க. அதாவது சென்டரில் கொஞ்சம் தான் 2 சைடும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேமான சைஸில் கொஞ்சம் பெருசாக. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயும் ஹோல்ஸ் போடணும். ஸோ அதுக்காக நான் மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் 2 பக்கமும். இதே மாதிரியே பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும். கீழே உள்ளதை அப்படியே நம்ம விட்டுறலாம். அந்த சின்னதாக இருக்குல்ல கொஞ்சம் மடிச்சது அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸை சுற்றி நான் வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்க போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை ஆல்ரெடி மடிச்சிருந்தனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக 3 மடியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் ஒட்டி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை அப்படியே நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். மேலே அந்த இடத்துல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்கிட்ட சில்வர் வயர் இருந்துச்சு. அதை வந்து குட்டி பீஸா ரிங் மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ரிங்கை எடுத்து இந்த பேப்பர்ஸில் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் பீஸ்லையும் மாட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். நம்மளோட கேலண்டர் டேபிளில் வைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கேலண்டர் ரெடி. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுளில் போய் கேலண்டர்ஸ் போட்டிங்கன்னா அந்த டேட் எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ 2024 சைடில் எழுதி ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நோட்டோட அட்டை தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு நார்மல் கார்ட்போர்ட் பீஸே எடுத்துக்கலாம். கார்ட்போர்ட் கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி எடுத்து அதை வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு மேலே கலர் பேப்பர்ஸ் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்துட்டு ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரீசெண்டாக ஒரு ஹோம்மேட் ஃபோட்டோ ஃப்ரேம் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மேக் பண்ணிப்பேன். ஸோ அதே ஸ்டாண்ட் தான் இதுக்கும் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு பேக் சைடு ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சார்ட் பேப்பரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஜான்வரி, பிப்ரவரின்னு சொல்லிட்டு டிசம்பர் வரை எழுதிக்கிறேன். அதே மாதிரியே நம்பரும் 1 to 31 வரை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பேக்கெட் மாதிரி மேக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி 2 சைடும் 2 மடியாக மடித்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே 2 மடியாக இப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஒரு குட்டி பேக்கெட் வேலட் மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது அந்த கார்டை மெஷர் பண்ணி தான் நான் கட் பண்ணேன். ஸோ அதனால் கரெக்டான சைஸில் தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த கார்டு விசிபிளாக தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஜான்வரி, பிப்ரவரி எப்படி எழுதியிருக்கோமோ அதே ரெடி பண்ணிக்கோமோ அதே மாதிரியே நம்பர்ஸ்க்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது 1லேருந்து 31 வரை. ஸோ இதையும் வந்துட்டு பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அந்த ஃப்ரேம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம்ல அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மந்த்ஸு அதுக்கப்புறம் இங்கே வந்து டேட்டு. ஸோ ஒவ்வொரு டேட்டும் மாற மாற நம்ம வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இன்றைக்கி வந்துட்டு 26 அப்படின்னா வந்துட்டு
27 அப்படின்னா 27 வந்துட்டு 26 பேக் சைடு வச்சுக்கலாம். ஜான்வரி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஜான்வரி மாற்றிட்டு பிப்ரவரி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது எனக்கு ரொம்ப எப்படா பண்ணுவோன்னு ஆசைப்பட்டு பண்ணேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 2 டூத்பேஸ்ட்டு பெரிய பாக்ஸு, 2 டூத்பேஸ்ட்டு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கேன். சேமான சைஸில் 2 பெரிய பாக்ஸு, சேமான சைஸில் 2 சின்ன பாக்ஸு. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு பேப்பரை வச்சுக்கிறேன் வெயிட்டுக்காக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைடு நம்ம ஓப்பனில் வச்சுருப்போம்ல, அதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். பேப்பர் இல்லைனா மண்ணு கூட நம்ம ஃபில் பண்ணலாம். பட் வந்து கரெக்டாக டேப் ஒட்டணும். ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால நான் வெயிட்டுக்காக பேப்பரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதை சுற்றி வந்து மாஸ்கிங் டேப் ஒட்டிட்டு இதுக்கு மேலே பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பெரிய பாக்ஸை கீழே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன பாக்ஸ் இருக்குல்ல, அது 2 சைடு ஒட்டிக்கிறேன். திரும்ப அகைன் வந்து பெரிய பாக்ஸை மேலே வச்சுக்கிறேன். இது வந்துட்டு எப்படி அவுட்புட் வரும்னு ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நோட்டோட அட்டை இருக்கும் தெரியுமா, அதான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலையும் நார்மல் கார்ட்போர்டே யூஸ் பண்ணலாம். பட் இது வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். கார்ட்போர்ட்னால் வந்துட்டு சைட்லலாம் ஒரு மாதிரி ஹோல்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நோட் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா கேலண்டர் அட்டை இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நமக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்துட்டு மார்க் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது மந்த்துக்கு வந்து 12 அட்டை வந்து தேவைப்படும். தென் வந்துட்டு நம்பர்ஸ்க்கு வந்து 31 நம்பர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒயிட் பெயிண்ட் பண்ணி இதை வந்து இது பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ஹாஃபாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜான்வரி, பிப்ரவரி இதுக்கெல்லாம் ஷார்ட் ஃபார்மில் ஃபெப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர்ஸில் வந்து 1லேருந்து 31 வரை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பங்க்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேங்கிள் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பக்கம் கட் பண்ணி இந்த மாதிரி அந்த டேக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, அதெல்லாம் இது மாட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம பேஸ்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, அதில் மாட்டி விட்டோம்னா ஃபைனலாக இந்த கேலண்டர் ரெடி. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வெயிட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இல்லைனா கார்ட்போர்ட் பீஸ் கூட உள்ளே வச்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு பயம் விழுந்துருமோன்னு. ஸோ அதனால தான் பிடிச்சிட்டே பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதையும் டேட் அதுக்கப்புறம் வந்து மந்த்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா சார்ட் பேப்பர்ஸை வந்துட்டு இந்த மாதிரி 12 ஷீட்ஸ் வந்து சேமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நார்மல் பேப்பரை விட சார்ட் பேப்பர் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு அந்த கேலண்டர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஷீட்டாக ஸ்டார்டிங் ஒரு இதுக்கு பண்ணோம்ல, அதே மாதிரியே இது வந்து கொஞ்சம் சின்ன மினி வெர்ஷன் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் டே அதுக்கப்புறம் மந்த்ஸு எல்லாத்தையும் ஃபைனலாக எழுதிக்கலாம். இதே மாதிரி 12 மந்த்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி பேப்பர்ஸு 12 பேப்பர்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த கேன்வாஸ் போர்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டாண்டாக தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேப்பர்ஸை அதில் வச்சு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மந்த்ஸாக சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம்மேடாக வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூட நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஹோம்மேடு கேன்வாஸ் போர்டு வித் ஸ்டாண்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு பிடிச்சது பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்துச்சு. எனக்கு அந்த நார்மல் கார்ட்போர்ட்லேயும் பேப்பர்லேயும் வச்சு பண்ணோம்ல ஃபஸ்ட்டு, அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.